الله أكبر الله أكبر. நீதியின் நிழல். இஸ்லாத்தின் இரண்டாம் கலீபா ஹஜ்ரத் உமர் ரலி அவர்களின் இறுதி நாட்களைப் பற்றிய தொகுப்பு இது. அவரது ஆட்சியில் நீதி தழைத்தோங்கியது. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அவர் ஒரு பெரும் நிழலாக திகழ்ந்தார். ஒரு மாபெரும் பேரரசின் தலைவராக இருந்தும் அவர் வாழ்ந்ததோ மிக எளிமையான வாழ்க்கை. அநீதியை அவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. ஒரு அதிகாலை தொழுகையின் போது அவர் தாக்கப்பட்டார். அந்த துயரமான நிமிடங்களிலும் அவர் இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தார். அவரது மரணம் ஒரு சகாப்தத்தின் முடிவு. ஆனால் அவர் நிலைநாட்டிய நீதி இன்றும் உலகிற்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இது முதல் பாகம் மட்டுமே. ஹஜ்ரத் உமர் ரலி அவர்களின் இறுதித் தருணங்களைப் பற்றி அறிய பாகம் 2 இணைந்திருங்கள். மதீனாவின் ஒரு அமைதியான பகல் பொழுது இறை தூதரின் தோழர்கள் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்த தருணம் அது. அமீருல் முஃமினீன் உமர் ரலி அவர்களுடன் ஹுதைஃபா ரலி மற்றும் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலி ஆகியோர் முக்கிய விஷயங்களைப் பற்றி உரையாடியபடி நடந்து வருகின்றனர். மக்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொண்டவர் உமர் ரலி. ஒருமுறை ஈராக் நிலவரி குறித்து அவர் தன் தோழர்களிடம் கேட்டார். ஹுதைஃபா, உஸ்மான், ஈராக் நிலவரி விஷயத்தில் நீங்கள் எப்படி செயல்பட்டீர்கள்? அந்த மக்கள் சுமக்க முடியாத அளவு வரிச்சுமையை அவர்கள் மீது சுமத்திவிட்டதாக நீங்கள் அஞ்சுகிறீர்களா? உஸ்மான் ரலி மற்றும் ஹுதைஃபா ரலி ஆகியோர் வரி விதிப்பு நீதியானது என்றும் மக்களின் சக்திக்கு உட்பட்டது என்றும் கூறினர். ஆனால் உமர் ரலி மீண்டும் மீண்டும் அதையே வலியுறுத்தினார். அல்லாஹ் என்னை உயிரோடு வைத்திருந்தால் ஈராக் நாட்டு விதவை பெண்கள் எனக்கு பிறகு யாரிடமும் கையேந்த தேவையற்ற நிலையை உருவாக்கிவிட்டுச் செல்வேன். 4 நாட்களுக்குப் பிறகு இருள் சூழ்ந்த அதிகாலை நேரம். மஸ்ஜிதுன் நபவி தொழுகைக்காக தயாராகிறது. உமர் ரலி கூறினார்கள், சீராக நில்லுங்கள், நேராக நில்லுங்கள். தக்பீர் கூறி தொழுகையை தொடங்குகிறார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பயங்கர அலறல். உமர் ரலி வேதனையுடன் கத்துகிறார்கள், என்னை நாய் கொன்றுவிட்டது அல்லது தின்றுவிட்டது. அபு லுஃபலுவா கத்தியால் பலரை குத்திவிட்டு தப்பியோடுகிறான். 11 பேர் காயமடைகிறார்கள். அதில் 7 பேர் நிலைகுலைகின்றனர். இறுதியில் அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான். இரத்தம் சிந்தும் நிலையிலும் உமர் ரலி கடமையை மறக்கவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியை அழைத்து, நீங்கள் தொழுகையை நடத்துங்கள் எனக் கூறி பொறுப்பை ஒப்படைக்கிறார். மஸ்ஜிதுன் நபவியில் நடந்த தாக்குதலுக்குப் பிறகு உமர் ரலி தனது இல்லத்தில் காயங்களுடன் படுத்திருந்தார். அருகில் இப்னு அப்பாஸ் ரலி இருந்தார். உமர் ரலி கேட்டார், என்னை